பணி பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக இயற்ற வேண்டும், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் 10% பங்களிப்பு பெறுவதை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் திருவாரூரில் வேலை நிறுத்தம் செய்து தொடர் காத்திருப்பு போராட்டம். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வலியுறுத்தி வேலை நிறுத்தம் செய்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் திருவாரூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, நன்னிலம், முத்துப்பேட்டை, வலங்கைமான், கூத்தாநல்லூர், நீடாமங்கலம், குடவாசல் உள்ளிட்ட 9 வட்டாட்சியர் அலுவலகங்களில் வருவாய்த்துறையினர் காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் வருவாய்த்துறையினர் 639 பேர் பணியாற்றி வரும் நிலையில் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தால் பணிகள் பாதிக்கப்பட்டன. இந்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தின் கோரிக்கைகளாக வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, நில அளவைத் துறையில் பணிபுரிந்து வரும் அலுவலர்களின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாக்க சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக இயற்ற வேண்டும், அனைத்து நிலை ஊழியர்களுக்கும் பணி சுமைக்கேற்ப மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும், ஒப்பந்த மற்றும் தற்காலிக பணி நியமனங்களை முற்றிலுமாக தவிர்த்து அனைத்து பணியிடங்களையும் நிரந்தர அடிப்படையில் நிரப்ப வேண்டும், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் உள்ள காலி பணியிடங்களை காலமுறை ஊதிய அடிப்படையில் விரைந்து நிரப்ப வேண்டும், ஊழியர்கள் மன அழுத்தமின்றி பணிபுரியும் சூழலை உருவாக்க வேண்டும் மற்றும் துறையின் அடிப்படை கட்டமைப்புகளை வலுப்படுத்த வேண்டும், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் 10% பிடித்தத்தை ரத்து செய்து அத்தொகையை வட்டியுடன் திரும்ப வழங்க வேண்டும் மற்றும் கிராம உதவியாளர்களுக்கு டாப்ஸ் பயன்களை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த தொடர் காத்திருப்பு போராட்டமானது நடைபெற்றது. இதில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர் மகேஷ் தலைமையில் மாநில தலைவர் சோமசுந்தரம், ஒருங்கிணைப்பாளர் கார்த்தி, பொருளாளர் ஜெயக்குமார், நகர தலைவர் கணேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் வருவாய்த்துறையினர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் மாநில தலைவர் தெரிவிக்கையில், வருவாய்த்துறை சங்கங்களுடைய கூட்டமைப்பு, அதாவது ஃபராவின் சார்பில் நேற்று முதல் ஒரு காலவரிட்ட வேலைநிறுத்த போராட்டத்தையும் இன்று முதல் காலவரிட்ட வேலைநிறுத்த போராட்டத்தோடு காத்திருப்பு போராட்டத்தையும் துவங்குகிறோம். வருவாய் கிராம ஊழியர் முதல் வட்டாட்சியர் வரையிலான சுமார் 42,000 வருவாய்த்துறை ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 4/10/2025 தமிழ்நாடு அரசு அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உத்தரவாதம் அளிக்கப்பட்டு கடந்த 4 மாத காலமாக உத்தரவாதத்தை நிறைவேற்றுவதாக இல்லை. பலகட்ட அமைச்சர் தரப்பில் பலகட்ட பேச்சுவார்த்தையும் உயர் அதிகாரிகளோடு நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் எந்த பலனும் அளிக்காத வகையில் இன்றைய தினம் மீண்டும் போராட்டத்தை நேற்று முதல் துவக்குகிறோம். இதில் வருவாய் கிராம ஊழியர்களுடைய காலமுறை ஊதியத்தில் ஆரம்பித்து நில அளவில் இருக்கிற பட்டய அந்த அளவர் உள்ளிட்ட பணியிடங்களை காலி பண்ண வேண்டும், நிரந்தர அடிப்படையில் வருவாய்த்துறையில் இருக்கிற பணியிடங்களை நிரந்தர அடிப்படையில் நியமனம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட, அதாவது வருவாய்த்துறை ஊழியருடைய பணி பாதுகாப்பு சட்டம், வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பணி பாதுகாப்பு சட்டம், அதாவது நிதி சாராத பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். நிதி சார்ந்து கூட கோரிக்கை வைத்தோட நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் நிதி சாராத ஒரு அரசாணை மூலமாக வெளியிட வேண்டிய கோரிக்கைகளோடு இந்த தமிழ்நாடு அரசு செவிமடுத்து அரசாணையாட வெளியிட மறுக்கிறது. அதே நேரத்தில் நாங்கள் ஒரு போராட்டம் துவங்கினால் உடனடியாக அரசின் உயரதிகாரிகள் அழைத்து எங்களுடைய பிரச்சனைகளை பேசி இந்தந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுறோம், இந்தந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு காலதாமதம் ஆகும் என்று ஒரு உத்தரவாதத்தை அளிப்பார்கள். நாங்கள் அந்த உத்தரவாதம் எழுத்துப்பூர்வமாக கொடுப்பதை வைத்துக்கொண்டு அடுத்த கட்ட போராட்டத்துக்கு முன்னேறுவோம் என்பதுதான் நடைமுறை கலந்த காலம். ஆனால் இப்பொழுது தமிழ்நாடு அரசு நீங்கள் எவ்வளவு நாளும் போராடிக்கீங்க, எங்களுக்கு கவலை இல்லை என்று இருப்பது போன்று இருக்கிறது. இது எங்களுக்கு விரும்பி நாங்கள் இந்த போராட்டத்துக்கு வரல, எங்களை கழுத்தை பிடிச்சு போராட்டத்தை தள்ளுவதாக நினைக்கிறோம். 4 மாத காலம் வருவாய்த்துறை சங்கங்களுடைய கூட்டமைப்பு காத்திருந்தது. இன்னைக்கு பொதுமக்கள் சான்றுக்காக அலைகிறார்கள். இன்னைக்கு பல்வேறு பணிகள், தேர்தல் பணிகள் உள்ளிட்ட எஸ்ஐஆர் பணி, தேர்தல் பணிகள் உள்ளிட்ட அத்தனையும் பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. விரைவில் சட்டமன்ற தேர்தலை நிறைவேற்ற வேண்டிய, எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் வருவாய்த்துறை ஊழியர்கள் இருக்கிறோம். அப்போ 42,000 வருவாய்த்துறை ஊழியர்களை புறக்கணித்து விட்டு தேர்தலை நடத்த முடியுமா, இந்த ஆட்சியாளர்கள் திட்டங்களை அமுல்படுத்த முடியுமா என்றது உங்களிடம் கேள்வியாக விட்டுகிறோம். அப்போ தமிழ்நாடு அரசு உயரதிகாரிகளிடம் வலியுறுத்தி எங்களை அழைத்து பேசி பிரச்சனைகளை செட்டில் பண்ணணும். எங்களுக்கு நிதி சாராத கோரிக்கைகள் ஏராளமாக இருக்கிறது. நாங்கள் வைத்திருக்கிற 9 கோரிக்கையும் கிராம நிர்வாக அலுவலர் அந்த வில்லேஜில் இருக்க வேணும் சட்டம் இருக்குது, அது வேண்டாம், அந்த தாலுக்காவில் இருந்தால் போதும். அதே மாதிரி எங்களுடைய பணி பாதுகாப்பு சட்டம், அது நிதி தேவையில்லை. அதே மாதிரி இன்னைக்கு அவுட் சோர்சிங் முறையில் சர்வேயில் இருக்குது, அது வேண்டியதில்லை. காலமுறை ஊதியம் வில்லேஜ் அசிஸ்டன்ட் கேட்குறோம், அவர்கள் சுமார்
47 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலமாக போராடி கொண்டு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊழியர்கள் நிரந்தரப்படுத்தப்படாமல் இருக்கிறார்கள். அதே மாதிரி எங்களுடைய இன்னைக்கு ஊதிய மாற்றம் என்பது இன்னைக்கு ஓஏலேருந்து தாசில்தார், வில்லேஜ் அசிஸ்டன்ட்லேருந்து தாசில்தார் வரைக்கும் வழங்கப்படாமல் இருக்கிறது. ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப தமிழ்நாடு அரசு பேச்சுவார்த்தைக்கு கூட அழைக்க மறுக்கிறது என்று சொன்னால் நாங்கள் போராடுவதை தவிர வேறு வழி இல்லை. இது பத்திரிகையாளர்கள் இந்த விஷயத்தை வெளியில கொண்டு போகும் பட்சத்தில் எங்களை அழைத்து பேசி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வாய்ப்பாக இருக்கும். அந்த வகையில் எங்களுடைய பிரச்சனைகளை பேசி தீர்த்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி அரசாணைகளை தரும் வரை நாங்கள் போராட்ட களத்தில் இருப்பதை தவிர வேறு வழி இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மாநில தலைவர், தமிழ்நாடு உறவுத்துறை அலுவலர் சங்கம்.